நல்லக்கண் அவர்களுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது கேள்விகளாக கூட கேட்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் இதை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வைத்திருந்தார்கள். திரு நல்லக்கண் அவர்களுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரிடமிருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. திரு நல்லக்கண்ணு உடல்நலக்குறை ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது பலமுறை திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போய் பார்த்து அவருடைய உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். தன்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலமாகவும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகளை தொடர்ந்து கேட்டறிந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அவருடைய உடலுக்கு நல்லடக்கமோ இல்லை தகனமோ கிடையாது. அவர் தன்னுடைய உடலையும் எப்படி தன்னுடைய பெருவாழ்வை தமிழ் சமூகத்துக்கு கொடையாக கொடுத்திருக்கிறாரோ அதுபோல ஆய்வுக்காக தன்னுடைய உடலையும் கொடையாக கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு இறுதி நிகழ்வு, ஒரு நல்லடக்கம் என்பதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அவருடைய மறைவுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு தான் இந்த அரசு வந்தப்புறம் கான்ஸ்டியூட் பண்ண விருது, தமிழ்நாட்டு அரசுடைய உயரிய விருதாக கருதப்படக்கூடிய தகைசால் தமிழர் விருது. அந்த தகைசால் தமிழர் விருதும் திரு நல்லக்கண் அவர்களுக்கு இந்த அரசு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மேலும் விவரங்கள். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்துவோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கல் செய்தி குறிப்பில் எனக்கு ஒரு கண்ணில் சரிவர பார்வை இல்லை என்றாலும் அகத்தில் மற்றொரு கண் இருக்கிறது, அதுதான் நல்ல கண்ணு என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் கண்ணாக போற்றப்பட்டவர்தான் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு ஐயா. அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி நம்மையெல்லாம் கடும் துயரத்திற்கு ஆளாக்கி உள்ளது என்று முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். நம் சமகாலத்தில் வாழ்ந்த சமரசமற்ற போராளி, நாட்டின் விடுதலைக்காக பாட்டாளி வர்க்கத்தின் நலனுக்காக தம் இனிய வாழ்வின் பெரும்பகுதியை ஈகம் செய்த தியாக பெரும் சீலர் தான் நல்லக்கண்ணு அப்படின்னு முதலமைச்சர் அந்த இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிறை, சித்திரவதை, வலிகள் நிறைந்த வாழ்க்கை என்று எத்தனை இடர்கள் வந்தாலும் குத்து பொசிக்கினாலும் தோழர்களை தூக்கினில் ஏற்றினும் விட்டு பிரியாது, செங்கோடி வீரம் குறையாது என்றவர் நல்லக்கண்ணு அப்படின்னும், என்றும் தோழர் ஜீவா முழங்கியதை போல கொள்கை உறுதி குறையாமல் குன்றமென நிமிர்ந்து நின்ற பண்புக்குரியவர் சீரமிகு தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நல்லக்கண்ணுவுக்கு அந்த இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பொது உடைமை கருத்தியலிலும் திராவிட இயக்க கருத்தியலிலும் சமூக மாற்றத்துக்கான இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட வேண்டிய கோட்பாட்டு தோழமைகள் என்பதில் எப்போதுமே உறுதியாக இருந்தவர் தான் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு என்றும் முதலமைச்சர் அந்த இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை. நல்லக்கண் ஐயா வாழ்ந்த காலத்துல நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை. அவர் பெற்ற விருதுகள், பரிசுகள் எவையானாலும் அவற்றோடு தொகை அனைத்தையும் கட்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அரசிடம் ஒப்படைத்த அப்பழுக்கற்ற தலைவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு முதலமைச்சர் அந்த இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழரை, இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் அப்படின்னு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்கிறார். நாளை நல்லக்கண்ணு அவர்களுக்கு அந்த முழு அரசு மரியாதையும் வழங்கப்பட இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.